வணக்கம் எஸ்கேவி டிடெக்டிவ்ஸ். நாம் இன்னைக்கு ஒரு புதிய கேஸில் இறங்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்குறதுக்கு மேலேயே நம்ப முடியாத ஒரு உண்மை இந்த கதையில் இருக்கும். இந்த கேஸில் எப்படி ஒரு குழுவும் கண்டுபிடிச்சாங்க, எப்படி சந்தேகப்பட்ட எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு சென்னை ஆவடி பக்கம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சிமெண்ட் வாசம் கலந்த அமைதியான இடத்துல ஒரு வாட்ச்மேன் தலை தெறிக்க ஓடி சூப்பர்வைசருக்கு ஃபோனில் பேசுகிறாரு. சார், இங்கே ஏதோ பாடி மாதிரி இருக்குது. சூப்பர்வைசர் போய் பார்க்குறாரு. ஒரு ஆண், வயசு 30க்கு மேலே, தலையில் பெரிய காயங்களோட உயிரற்ற நிலையில் ஒரு உடல் கிடந்திருக்கு. இந்த இடத்துக்கு யாருமே ஆக்சிடெண்ட்டில் விழுற மாதிரி சான்ஸே கிடையாது. அப்படிங்கிறதுனால இது ஃபஸ்ட்டு லுக்லேயே இது கொலை அப்படிங்கிறது உணர்ந்ததும் உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மாதவன் சம்பவம் நடந்த இடத்த ஆய்வு பண்ணுறாங்க. தரையில் பல காலடி சுவடுகள், ஒரு சட்டையின் பட்டன், ஒரு கிழிந்த ஃபுல் ஸ்லீவ் துண்டு, அதாவது ஒரு சட்டையோட கிழிஞ்ச ஒரு துணி மாதிரி அங்கே இருந்திருக்கு. சரி, ஓகே. சிசிடிவி கேமராவை பற்றி விசாரிக்கும் போது கேமராவுக்கு மேலே என்னமோ ஒரு காகிதம் போல ஒட்டிருக்கு. யாரோ இதை பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அருகில் கிடைச்ச கீ, காயின்ஸ் எல்லாம் எவிடன்ஸாக பேக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஃபாரன்சிக் டீம் உடம்பை ஆய்வு பண்ணும்போது அவரோட பேக்கெட்டில் ஐடி கார்டு கிடைக்கிது. பெயர் அரவிந்த். வேலை செய்கிற இடம் ஃபினான்ஸ் கம்பெனியில் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படிங்கிறதுனால முதல்ல போலீஸ்க்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, காசு பிரச்சனையில் யாராவது இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. போலீஸ் இறந்து போன அரவிந்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே விசாரணை பண்ணும்போது மனைவி சொல்கிறாங்க, சார் 2 வாரமாக டென்ஷன்லேயே இருந்தார், யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இரவு லேட்டானா வீட்டுக்கே வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விசாரணை பண்ணும்போது போலீஸ்க்கு முதல்ல அவங்க வீட்டில் ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ட்டு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அரவிந்துக்கு நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்க, கார்த்திக் அண்ட் சூர்யா. 2 பேரையும் போலீஸ் என்கொயரிக்கு அழைக்கிறாங்க. கேஸு ஒரு 3 கோணத்தில் விசாரிக்கப்படுதுன்னே சொல்லலாம். ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது எதிரிகள் இருக்கலாம், அல்லது ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லேருந்து ஏதாவது குழு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா அண்ட் கார்த்தியை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் லேபோட ரிப்போர்ட்டும் வருது. சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச அந்த பட்டன் சூர்யாவோட சட்டைக்கு மேட்ச் ஆகுது. அதே நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த காலடி சுவடுகளும் மெஷர் பண்ணும்போது கார்த்தியோட பாதம் சைஸுக்கு நெருக்கமாக இருக்குது. மேலும் இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சிசிடிவியில் கார்த்தி பைக் அந்த நேரத்தில் அந்த பகுதி வழியாக போயிருக்கு. 2 பேருமே சந்தேகத்துக்கு உள்ளாக்கி தீவிரமாக போலீஸ் அவங்க 2 பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூர்யா என்கொயரியில் ரொம்ப பதட்டமாக இருந்ததும், கண்கள் அங்கே இங்கேயும் போனதாகவும், இந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா அவன் ஏதோ மறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கார்த்திக் சொல்கிறான், சார், நான் அரவிந்த் அந்த இரவு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மொபைல் டவர் லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது அவன் சொல்கிறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது போலீஸ்க்கு இவங்க 2 பேர் மேலேயும் தீவிர சந்தேகம் வருது. ஆனால் எதுவுமே 100% உண்மையாக நிரூபிக்கப்படலை. அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்போ விசாரணை கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சிருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் இன்னும் ஆழமாக சர்ச் பண்ணுறாரு. இறந்து போன அரவிந்தோட லாஸ்ட் 3 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணும்போது இங்கே தான் என் எஸ்கேவி டிடெக்டிவ்ஸ் கவனிக்கணும். இந்த ஒரு எவிடன்ஸ் தான் கேஸில் ஃபுல் ட்விஸ்ட்டு, ஷாக்கிங் டீட்டெயில்ஸ் கிடைக்குது. இறந்து போன அரவிந்த் அவனோட தம்பி பேரில் லோன் போட்டதும் அந்த காசை அவன் முழுவதும் செலவு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் இந்த டேட்டாவில் கிடைக்குது. அதனால் போலீஸ் அவனோட தம்பியை சீக்ரெட்லி அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு திரும்பவும்
விசாரணைக்கு போகும்போது அங்கே ஒரு சட்டை கிடைக்குது. அங்கே அந்த சட்டையில் ஒரு பட்டன் இல்லை. அந்த கிழிஞ்சு போன சட்டையை பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்த பட்டன், அந்த துணி எல்லாமே இந்த ஷர்ட்டோட மேட்ச் ஆகுது. போலீஸ் இறந்து போன அரவிந்தோட தம்பியை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் எஸ்கேவி டிடெக்டிவ்ஸ். இங்கே தான் மர்டர் நடந்த உண்மை தெரிய வருது. இறந்து போன அரவிந்தோட தம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு நாள் பேங்க்லேருந்து ஃபோன் வந்தது. உங்கள் பேரில் லோன் ஓவர் டியூ ஆகுது, இஎம்ஐ பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அரவிந்தோட தம்பியோ, நான் எதுவும் லோன் எடுக்கலை, என் பேரில் என்ன லோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணினதான் அரவிந்தோட தம்பி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேங்கோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இறந்து போன அரவிந்த் தம்பியோட பேரில் லோன் எடுத்திருக்கிறதும் அது பல நாள் பெண்டிங்கில் இருக்கிறதும் தெரிய வருது. உடனே அரவிந்துக்கிட்ட போயிட்டு அரவிந்தோட தம்பி இந்த லோன் விஷயமா கோபத்தோட சண்டை போடுற மாதிரி பேசுகிறான். அரவிந்த், இது சின்ன ஹெல்ப்பு தான், நீ டென்ஷன் ஆகாத, இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். சின்ன ஹெல்ப்புன்னு சொல்லிட்டு அதை தம்பிக்கு சொல்லாதது தான் இந்த ஃபைட்டுக்கு மெயின் காரணம். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அடிக்கடி தம்பியும் அருணும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு சைடு பேங்க்லேருந்து ப்ரெஷர், ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் இந்த லோன், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மனநிலையில் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டு அரவிந்தை மர்டர் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறான். அதுக்கப்புறம் தீவிரமாக விசாரிக்கும் போது இது எல்லாமே அரவிந்தோட தம்பி ஒத்துக்கிறான். இந்த மாதிரி இந்த பிரச்சனைனால தான் என்னோட அண்ணனை நானே கொலை பண்ணிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இதை உறுதிப்படுத்துறதுக்காக சிசிடிவி கேமரா மேலே போடப்பட்ட காகிதத்தில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அது அரவிந்த் தம்பியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கு 100% மேட்ச் ஆச்சு. ஆனால் இன்னும் ஒரு ட்விஸ்ட்டு, இந்த மர்டர் ஒரே ஆளால் செய்ய முடியாது. இறந்து போன அரவிந்த் தம்பியோட நண்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்த்தவன். அவன் தான் சிசிடிவி கவரேஜ் எங்கெங்கே இருக்குதுங்கிற டீட்டெயில்ஸ் தம்பிக்கு சொல்லி உதவி பண்ணியிருக்கான். அவங்க இருவரும் அரவிந்த் வேலையை சந்தர்ப்பமாக ட்ராப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பிளான் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். எவிடன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா அண்ட் கார்த்தியை இந்த மர்டர் பிளானில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இறந்து போன அரவிந்தோட தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டும் கைதாகிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேஸில் ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸு தான் சந்தேகப்பட்டோம், ஆனால் ஒவ்வொரு எவிடன்ஸையும் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது உண்மையான குற்றவாளி வீட்டில் இருந்த அவரோட தம்பி தான். இறந்து போன அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இன்னசென்ட். 2 பேருமே தங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மறந்ததே இல்லை. ஆனால் போலீஸ் அவர்களை சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கு. எஸ்கேவி டிடெக்டிவ்ஸ், இந்த இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நெக்ஸ்ட் கேஸில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.